செங்கோட்டையன் முதலமைச்சராக வரப்போறாரா இல்லை செங்கோட்டையன் அமைச்சராக போறாருன்னு தேர்தலா? எடப்பாடி பழனிசாமி திருப்பி முதலமைச்சராக வரணுமோ வேணாமா, இல்லை ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வரணுமோ வேணாமா, இவ்வளோதான் தேர்தல். இதில் சம்மந்தமே இல்லாமல் சொன்னார், ஜின்பிங் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அங்கே இங்கே போய் நட்டாத்தில் போய் நின்னாச்சு. சரி, நட்டாத்தில் நின்னதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு யார், நயினார். ஆனால் பார்த்து செய்யுங்க, அவசரப்படேன், டெல்லிக்கு வாங்க, திருப்பி வந்து ஜியை பாருங்கன்னு. மறுபடியும் டெல்லியா, எப்பா சங்காத்தமே வேணாம் அப்படின்னு. ஐயா வானாயா, ஒரே ஒரு அழைப்பு, நீங்கள் வந்து எடப்பாடியாருக்கு கொடுத்தா போதும், நாங்களாம் அந்த பக்கமே வர, தொகுதியில் வேலை இருக்குது அப்படின்ட்டுருவாங்க. 5 பேர் போனாங்க, 4 பேர் போனாங்க. சரி, ஒரு விஷயங்க, இபிஎஸோட ஸ்டாண்டு ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கூட்டணி கணக்கு, இந்த இவங்க போகிறாங்க அவங்க போகிறாங்க, அவருக்கு லைட்டாக அசர்ற மாதிரி தெரியல. இது நல்லதுக்காக கெட்டதான்னு அவருக்கு தான் வெளிச்சம். இல்லை தேர்தல் முடிஞ்சாதான் தெரியும், நான் அதுக்குள்ளே போகல. ஆனால் அடுத்து யாருன்னா இருக்கீங்களாப்பா, யாருன்னா ஒருங்கிணைக்கணுமா, அவங்கள கூப்பிடணுமா, யார் யார் அப்படின்றாரு அப்படின்னு பக்கத்தில் தான் பார்த்துக்கணும் ஒவ்வொருத்தரும்.